ஏன் மாமா, உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? இப்பதான் வரீங்களா? என்ன வெயிட் பண்றியா? காலேஜ் போகலையா? நான் காலேஜுக்கு போல, இன்னைக்கு லீவு போட்டேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். எங்கம்மா போறீங்க? நீங்க ஏன் போகும்போது அவசரமா எங்க போறேன்னு கேக்குறேன்? காலேஜுக்கு தான் போறேன். மாமா, இன்னைக்கு நீங்களும் லீவு போடுங்க. லீவா? இன்னைக்கா? இன்னைக்கு தான் எனக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாமு. இன்னைக்கு போய் லீவ் போட சொல்றிய? ஆமா, படிச்சு என்ன கிழிக்க போறீங்க? கரெக்டாகிற மூஞ்சிய பாரு. நீங்களா எந்த வேலைக்குமே போக முடியாது. சரி, நான் தான் எந்த வேலைக்கும் போக போகிறது. நீ என்ன படிச்சு என்ன ஃபாரஸ்ட் சுத்திக்கிறதுக்கா போக போறேன்? ஆமா, நீங்க மட்டும் நான் ஃபாரஸ்ட்டுக்கு போறீங்க? ஆமா, கண்டிப்பா நான் ஃபாரஸ்ட்டுக்கு தான் போக போறேன். ஆமா ஆமா, நீங்க ஃபாரஸ்ட்க்கு போவீங்க. அங்க இருக்கிற யானை சிங்கம்லாம் உங்களை பார்த்து ஓடி போயிடும். அங்க காட்டுல சிங்கம் புலியான்லாம் ஓடுதோ இல்லையோ, இப்ப இந்த இடத்த விட்டு நீ எப்படி ஓட பாருன்னு பாரு. லொல்லு ஓங்கி அடிச்சலாம். மாமா, என்ன மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்க. மாமா, எனக்கு உங்க நினைப்பாவே இருக்கு. படுத்தா உங்க நினைப்பு, சாப்பிட்டா உங்க நினைப்பு. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஓ அப்படியா? அது நினைச்சா பத்தாதுமா. தூக்க வேணும்னா அப்பப்ப ஒரு முத்தம் கொடுக்கணும். ஒரு முத்தம் கொடு. ஏன் மாமா, ஒரு முத்தம் போதுமா? இன்னைக்கு ஒண்ணு போதும், நாளைக்கு இன்னொன்னு. சரி, நம்ம ரெண்டு பேத்துக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சுக்கலாமா? என்னது? நீங்க என் கண்ணை கட்டி விடுவீங்களா? நீங்க நான் உங்களை கரெக்டா தொட்டுட்டேன்னா நான் உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுப்பேன். அதே மாதிரி நான் உங்க கண்ணை கட்டி விடுவேன். நீங்க கரெக்டா தொட்டுட்டீங்கன்னா நீங்க எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கலாம். அப்ப ஆரம்பிச்சிடலாம். ஏனுங்க தலைவரே? ஏண்டா எத்தனை நாளைக்கு வேட்டைக்கு போறோம்? இன்னைக்கு வேட்டைக்கு போற மாதிரியே தெரியலையடா. தலைவரே, ஏன் அப்படி சொல்றீங்க? ரொம்ப சலுப்பா இருக்கிறீங்க. இன்னைக்குன்னு பாரு, ஒரு நாய், ஒரு நரி, கழுத, ஏன் ஒரு பன்னி கூட மாட்ட மாட்டேங்குதுடா. ஒரு பொட்டை நாய் கூட மாட்ட மாட்டேங்குது. தலைவரே, பொட்டை நாயை வேட்டைக்கு போகணும்னா 4 தெருவுக்கு போகணும். நல்ல தெருவா பார்த்து போனா நல்ல நாயா கிடைக்கும். ஏண்டா நானே ஒண்ணுமே கிடைக்கலன்னு வருத்தப்படுறேன். உனக்கு கொண்டாட்டமா இருக்காடா? தலைவரே, கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம், ஏதாவது கிடைக்கும். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப கட்ட வச்சு விடுங்க, நான் உங்களுக்கு மொத்தம் கொடுக்குறேன். நீங்களா? நான் தான் கண்ணு. நானும் உன் மாமன் தான் கண்ணு. நான் உனக்கு சித்தப்பனாவது. அட்டா ஊத்துட்டா மொத்த ஒண்ணு கொடுக்குறேன்னா மொத்த ஒண்ணு கொடுக்கண்ணு. நீங்க எப்ப வந்தீங்க? என்ன சினிமா படத்துல வர வில்ல மாதிரி திடீர்னு வந்தாதானா? கண்ணு, நான் பார்க்கத்தான் பக்கா வில்ல. நீ மனசு வச்சா நான் தாங்க கண்ணு கதாநாயகன். என்னடா பன்னி வேட்டைக்கு வந்தா கண்ணியே மாட்டிக்கிச்சு? அட முத்த ஒண்ணு கொடுக்கண்ணு. வேண்டாமா? வந்துட்டாயா? நினைச்ச புள்ள தனியா இருக்கும் போது ஏய் எலியாதே போயிடுறா.
எலி வலை இங்க இருக்குது, போடத்தான் ஆளை காணும்னு நினைச்சேன். வணக்கம் பங்காளி. ஏண்டா காலேஜுக்கு போறேன்னு சொல்லிவிட்டு கள்ளி மரத்துக்கு அடியில் என்னடா பண்றீங்க? பார்த்தா தெரியல, விளையாடிட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு கண்ணு? கிச்சு கிச்சு தாம்பாளமா இல்ல தொட்டு தொட்டு விளையாட்டா இல்ல அப்பா அம்மா விளையாட்டா? பார்த்து விளையாடுங்க கண்ணு, இதெல்லாம் ஆபத்துல முடிஞ்சிடும். யூ பிளடி. இந்த சூப்பிட் நான்சென்ஸ், இந்த இங்கிலீஷ் பீச் எல்லாம் என்கிட்ட வேலையாவது கண்ணு. படிச்சிருந்தா படிப்போட அருமை தெரிஞ்சிருக்கும். படிக்காத அடி முட்டாள் உனக்கெல்லாம் என்னடா தெரிய போகுது? கண்ணு, படிச்சவன் பாட்டை கெடுத்தான், படிக்காதவன் ஏட்ட கெடுத்தான். உன்னை உங்க அப்பா படிக்க வச்சு உன்னை கெடுத்தான். உன்னை 3ஆவதோட நிக்க வச்சு முக்கி அடுப்போத போட்டிருக்கணும். இல்ல 8ஆவதோட நிக்க வச்சு எறும்பு மாடு மேய்க்க போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு உன்னை படிக்க வச்ச அந்த பரதேசி நாய செருப்பாலேயே அடிக்கணும். உனக்கு நேரம் தண்டி போச்சுக்கண்ணே, நேரம் உனக்கு மூக்க நகை குத்திருக்கணுங்கண்ணே, நேரம் தாண்டி போச்சு. அவங்க உங்க பிள்ளைங்கள எப்படி வளர்க்கணும்னு அவங்க அப்பா அம்மாக்கு தெரியும். நீ ஊருக்கே புத்தி சொல்லாம நீ ஒழுங்கா இருக்க கத்துக்கோ. ஊருக்கு எப்படி கண்ணா நான் புத்திமதி சொல்ல முடியும்? உங்களாட்ட பொண்ணுங்கள்லாம் நாம சொன்னா எங்க கேக்குறாங்க? நீ 5ஆவது படிக்கிற வரைக்கும் நல்லா பிஞ்சாத்தான் இருந்த. 6ஆவதுன்னு போன, 6ஆவதுல லவ் வேறூனி, 7ல இளவு கருமாந்திரம் வந்துருச்சு, 8ல செட் ஆகி 9ல ஓடி போயிருச்சு. அப்பா ரங்க போய் 10, 12 படிக்கிறது. உனக்கு படுக்கிறதுக்கே நேரம் சரியா போச்சு. ஏய், ஊரோட பத்தி எனக்கு தெரியும். இத உன்ன மாதிரி ஊதாரி பார்த்து சொல்லு, இல்ல ஊரை கெடுக்கணும் பார்த்து சொல்றா. ஊர்ல இன்னும் நல்லவன் நம்ப யாரா இருக்காங்க? நம்புங்கப்பா, மனுஷன நம்பாம எப்படி? நம்புனா குட்டிச்சவராக வேண்டிதான்டா. நம்புப்பா, நம்பினாதான் கண்ணு நான் நடராஜன், நம்பாதவங்களுக்கு நான் யமராஜன். நடராஜனா இல்ல யமராஜனான்னு போக போக தெரியும். என்னமாமா இவன் என்னமா பேசிட்டு போறான்? பரிமளா, அவன் கிடக்குறான். அவன் பேச நினைச்சு நீ ஏன் புலம்பிட்டு இருக்க? சரி, அவ பந்தயத்துல நான் தானே ஜெயிச்சேன், அப்ப நீ தானே முத்தம் கொடுக்கணும். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏய், அட்வான்ஸா ஒண்ணு கூட. அட்வான்ஸ் முத்தமா? சரி, கண்ணத்துல பண்றதையும் பண்ணி இப்ப முடிச்சிட்டு இருக்கிறா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? என்ன அடிங்க உதைங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா புரியுற மாதிரி பேசுங்கப்பா, இப்படி புதிர் போட்டு பேசாதீங்க. ஏண்டா உன் அத்தை பொண்ணு அபிராமியோட ஊர் பூரா சுத்திக்கிட்டு இருக்கிறியாமா? அப்பா இதெல்லாம் உங்க தம்பி பையன் சக்கரவர்த்தியோட வேலைப்பா. இல்லாத உன்னை பத்தி அவன் ஏக்கடா உன்னை பத்தி இப்படி சொல்றான்? என்ன பெத்தவங்க நீங்களே என்ன புரிஞ்சிக்காம இப்படி பேசும்போது ஊர்ல என்ன பேச மாட்டாங்களா என்னப்பா? நானும் அபிராமியும் பேசுனது உண்மைதான்பா, ஆனா நாங்க தப்பால எதுவும் நடந்துக்கலப்பா. வாடா வாடா, நீ வந்துட்டியா? ஏடா உங்களை மாதிரி 2 பசங்களை பெத்துவிட்டு பேரு கட்டு இந்த ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்குதா? அப்பா, நடந்ததெல்லாம் எனக்கும் தெரியும். நல்லது எது கெட்டது எதுன்னு வழி சொல்ற நீங்களே இப்படி புரியாம பேசினா அப்புறம் நான் என்னப்பா சொல்றது?
அப்ப நீ புரிஞ்சு பேசுற, நான் புரியாம பேசுறேன். அப்பா அப்படி சொல்ல வரலப்பா. அது வந்து என்னடா அது வந்து? அப்பா நீ இப்ப அவன் பண்ணினதெல்லாம் சரியாடா? அப்பா சொல்றா. அப்பா பார்த்து பேசுன தப்புன்னு ஊரு புறா சொல்லிவிட்டான் அந்த சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தி எப்பயுமே நம்மளை எப்படி அழிக்கலாம், நம்ம குடும்பத்தை எப்படி வளர விடலாம் பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருக்கிறவன். அவன் கிளப்புற பொருளையை நம்பிட்டு எங்க அண்ணனை திட்டுறீங்களே, இதுல என்னப்பா நியாயம்? ஏன்டா உன்னோட சப்போர்ட்டா? அப்பா சப்போர்ட்லாம் இல்லப்பா, உண்மைதான்ப்பா சொல்றேன். அப்ப நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பொய்யா சொல்றேன். அப்பா உண்மையா பொய்யோ, அபிராமி யாரு? நம்ம அத்த புள்ள தானே, முறைப்படி போய் பொண்ணு கேட்போம், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இப்பதானே காடு வாங்கணும். காடு வாங்கின கையோட கல்யாணத்தையும் வச்சா செலவு ஏகப்பட்டதாகுமே. அப்பா கடனா ஓடனா முதல்ல எதா இருந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு நாங்க ரெடிப்பா. நீங்க ஆக வேண்டியதை பாருங்கப்பா. சரி சரி, நல்ல நாளா பாருங்க, நம்ம போய் அத்தி வீட்டுல பொண்ணு கேட்க போலாம். எப்படி வேலை தம்பி, சரவணா, நீங்க 2 பேர்த்தையும் நான் செல்லமா வளர்த்துட்டேன். அப்பா நான் பெத்த பசங்க நல்லா இருக்கணும், நல்லா வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்பா தப்பு இல்லப்பா. நீங்க எதை சொன்னாலும் அது எங்க நல்லதுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிற பசங்க பண்ணாங்க. தப்புன்னு சொல்ற பசங்களை நீங்க வளர்க்கலையே, அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்கப்பா. சரி, நல்ல நாளா பார்த்து பொண்ணு கேட்க போலாம். தம்பி, வர வெள்ளிக்கிழமை கூட நல்ல நாள் தான். அண்ணே இவ்வளவு ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசாம இருந்தீங்களா? ராசமா, ஏய் ராசமா, ஏய் ராசமா. இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி என்னமோ தலைமையில கல்லு விழுந்த மாதிரி இந்த கத்து கத்திட்டீங்க? ஏய் எங்கடி உன் மூத்த புள்ள? ஏன் அவன் உள்ளதான் இருக்கா, அவளுக்கு என்ன இப்ப? என்ன இப்போ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா? ஏங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே தெரியும். அதை விட்டுட்டு இப்படி சங்க பக்கம் நீங்க பாட்டு குதிச்சுட்டு இருக்கீங்க. சங்க பொங்குன்னு குதிக்கிறனா? ஏண்டி உன் அண்ணன் பையன், பெரிய அண்ணன் பையன் வெற்றியும் நம்ம புள்ள அபிராமியும் தப்பா நடந்துகிட்டுதா இந்த ஊரு பூரா பேசிக்கிறாங்க. சொல்ற சும்மா பதறாதீங்க. எதா இருந்தாலும் நிதானமா யோசனை பண்ணி பேசுங்க. ஏய் பெத்த வேண்டினா எப்படி பதறாம பேச முடியும்? என்னமோ நீங்க மட்டும் தனியா பெத்த மாதிரி பேசுறீங்க. இருங்க, நான் நம்ம பிள்ளைய கூப்பிடுறேன், என்னன்னு கேட்கலாம். அபிராமி, ஏ அபிராமி, இங்க வா. என்னம்மா கூப்பிட்டியா? ஏய் அம்மா, உங்க அக்கா எங்கடி? உள்ளதா இருக்கா, போய் அவளை கூட்டிட்டு வா போ. தேய்ச்சி தேய்ச்சி பார்த்தாலும் தங்க தாண்டி, பொத்தி பொத்தி வளர்த்தாலும் பொண்ணு தாண்டி. அவ ஆம்பளை இல்ல. அவளை எல்லாம் இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டா. சாட்டை எடுத்து 4 வெளு வெளுத்தாதான் அவ உண்மையை சொல்லுவா. எடுத்தா அந்த சாட்டை எடுத்தாடிங்கிற. கொஞ்சம் அமைதியா இருக்கு, நான் அதை கேட்கறேன்னு சொல்லிருக்கல. ஏய் இங்க வா. என்ன வாயை மூடிட்டு இருக்க? வாயில கொல்லுக்கட்டைய வச்சிருக்க, என்னன்னு சொல்லு வா. நான் எந்த தப்புமே பண்ணலம்மா, என்ன நம்புங்கம்மா. இங்க பாருடி, மரியாதையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்படி இல்ல என்ன நடக்கணும் தெரியாது, விளக்கமா பிரிச்சு போடுங்க. அம்மா, நானும் மாமாவும் ஒருத்தர் விரும்புறோம், மனசால விரும்புறோம். அதை தவிர அந்த தப்பு எதுவுமே நாங்க பண்ணலமா, என்ன நம்புங்கம்மா. யாரும் சொல்றாங்கன்ட்டு அக்கா போட்டு ஏப்பாடி வாட்டி வதக்குறீங்க. பாருடி, எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குச்சுங்க. எதுக்கு இப்படி நடுவெளியில் நின்று வள்ளு கத்திட்டு இருக்கீங்க? எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்க. எந்த பழமையும் கண்மூடித்தனமா நம்ப கூடாது. இப்ப என்ன பெருசா நடந்து போச்சு? நம்ம புள்ள இப்படி என்ன தப்பு பண்ண? அவன் கட்டிக்கிற முறை மாமன் அவன் கூட நின்று பேசிட்டு இருந்தா இதுல என்னங்க தப்பு இருக்கு?
ஊர்ல 1000 பேர் 1000 விதமா பேசுவாங்க. எனக்கு இந்த ஊரை பத்திலாம் கவலை இல்ல. ஏன் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். ஏண்டி அறிவு கட்டவளே, இதுக்குதான் இந்த அளவா செலவுறியா? புரியுதா? இந்த கழுதையெல்லாம் ரொம்ப நாளைக்கு வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. காலகாலத்தில் சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி அனுப்பிச்சிடணும். இல்லைனா நம்ம பேரை கெடுத்துட்டு போயிடுவாங்க. அண்ணா வாங்க மச்சான். அழைச்சிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி முழிக்கிறீங்க. என்ன மச்சான் பண்ணுறது? பிள்ளை பெற்றவங்கெல்லாம் இப்படி முழிச்சுதான் ஆகணும். நீங்கள் பையனை பெற்றுட்டீங்க, அதுதான் தைரியமாக பேசுகிறீங்க. என்ன மச்சான், எப்போ பார்த்தாலும் பையனை பெற்றவனே சொல்கிறீங்க. இந்த ஊரில் யாருமே பிள்ளை பெக்கலையா? அண்ணா இவரு கிடக்குறது விடுங்கண்ணா. இவருக்கு எப்பவுமே இதே பாட்டு தான். சரி, நான் சுற்றி வளைச்சு பேச வரல. என்ற பையன் வெற்றிவேலுக்கு உன்ற பொண்ணு அபிராமிய பொண்ணு கேட்க வந்திருக்கேன். என்ன நாசமா சொல்ற? ஏங்கடி கேக்குறீங்க? இதோ உங்க மச்சான் இருக்காரல, அவரே கேளுங்க. என்ன மச்சான் சொல்லுங்க மச்சான். நான் என்ன மச்சான் சொல்கிறதுக்கு? உங்கள் பிறந்தவளையே கேட்டுக்குங்க, அவள் சொன்னால் சரிதான். அண்ணா இதில் நான் சொல்கிறதுக்கு என்னண்ணா இருக்கு? நீங்கள் படியேறி பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க. நான் எப்படி பொண்ணு கொடுக்க முடியும்னு சொல்ல முடியும்? சரி சரி, கல்யாணத்தை இந்த மாசத்துலயே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன மச்சான் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் சொன்னால் சரி மச்சான். இதில் நான் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்கு? மச்சான் எனக்கு இருக்கிறது 2 பொண்ணுக்கு தான். இருக்கிற சொத்துல ஆளுக்கு பாதி. 200 ஏக்கரா நிலத்துல 100 ஏக்கரா நிலமும் 100 பவுன் நகையும் பெட்டி பணமா 10 லட்சம் ரூபாயும் கொடுத்துட்றேன். போதுமா? மச்சான் நாங்க சொத்து கேட்கறதுக்காக வரல, பொண்ணை கேட்க தான் மச்சான் வந்திருக்கோம். அது போதும் மச்சான் எனக்கு. இந்தாங்க மச்சான். முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் மச்சான். சரிங்க. டேய் படிமாட்டா ஐயா ஐயா, டேய் நம்மளது பல நாள் கேஸில் இருந்த சொத்து, பல கோடி சொத்து இன்னைக்கு நம்ம கைக்கு வந்துருச்சு. அந்த சந்தோஷத்தை நான் கொண்டாடணும். ஏற்பாடு பண்ணு. சரிங்கய்யா, உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். Let's go. Down in media, it's all about high level music, the right you make it right. Shouts out to the UK talent. So watch your step, cause do what you're told. Or you'll wind up in a box all cold. This is my kingdom, always was. Badass bitches, badass thugs.
முடியாது. நீங்க பாடுக்கு நின்று எதை யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க? இல்லை, ஜவுளி எந்த கடையில் எடுக்கலாம், பத்திரிக்கை எந்த ப்ரெஸ்ஸில் கொடுக்கலாம், சமையலுக்கு யாருக்கிட்ட சொல்லலான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்படி நீங்க யோசனை பண்ணா எந்த காரியமும் நடக்காது. ஆக வேண்டிய வேலையை பாருங்க, புரியுதா? சரி ராசம்மா, நானும் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக ஆளுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க மச்சான். என்ன அப்பனமானும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன பாரமா இருக்குதா மச்சான்? பார்த்து புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்ல ஏனுங்க மாமா, அப்படிதானே? ஏன் மாப்பிள்ள, பார்த்து புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லைனா உங்கள் அத்தையை கட்டி 2 பிள்ளைய பெற்றிருப்பனா? ஏன் மச்சான், வாயடிச்சு போயிட்டீங்களா? ஏன் மச்சான், இதுக்கே வாயடிச்சு போயிட்டா இன்னும் என்னென்ன விஷயமோ பேச வேண்டியிருக்கு. அப்ப என்ன வாய மூடிக்கிறதா மச்சான்? அப்ப மாமனுக்கு ஒரு விஷயத்த மூடி சொன்னா மாமா மூளைக்கு எட்ட மாட்டேங்குது. தேங்காய் உடைச்ச மாதிரி பட்டுன்னு சொல்லிவிடுங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயம் பேசலாம்னு வந்திருக்கீங்க, அதை விட்டுட்டு அதை எதையும் பேசிட்டு இருக்கீங்க. என்ன சமாச்சாரம்னு நீங்களே சொல்லுங்க. பொங்க சீர் கொண்டு வந்த என்ன மதிக்காத பிறந்த வீட்டு வாசப்படிக்கு வந்திருக்கிறேன்னா அது என்ன விஷயமா இருக்கும்? எல்லாம் பொண்ணு விஷயம்தான். ஆனா அது வந்துனா அது வந்து சொல்லுங்க அத்தை, எங்க குடும்பத்துல பொண்ணு தர பிரியம் இல்லைன்னா சொல்லிவிடுங்க. இல்ல எங்க குடும்ப எங்களோட வசதியான மாப்பிள்ளை தான் பாக்குறீங்கன்னா இந்த 18 பட்டி கிராமத்துல 500 ஏக்கர் வச்சு பண்ணை பண்றது இந்த பரமசிவன் குடும்பத்துல மட்டும்தான். எங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்திக்க நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. கட்டுனா உங்க அத்தை வீட்டுல தான் பொண்ணு எடுக்கணும்னு எங்க அப்பன் சொல்லிவிட்டாரு. அதனாலதான் உங்களோட வீடு படியேறி வந்தோம். எங்களுக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லிவிட்டு வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, உங்க மவ ஒரே வாரத்துல முண்டச்சி ஆயிடுவான். மாப்பிளைக்கு இந்த சக்கரவர்த்தி தான் யமன். மச்சான், என் பொண்ணு அபிராமிய உங்க அண்ணன் மகன் வெற்றிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டேன். யோ, யார கேட்டியா வாக்கு கொடுத்த? யார கேட்கணும்? யோ, தாய் மாமா என்ன கேட்கணையா? இது பாருங்கண்ணா, உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை பெரிய அண்ணனுக்கு இருக்கு. அவரோட மகனுக்கு அபிராமியை கேட்டு வந்தாரு, நான் எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? யோ, இந்த சமாதானத்தை மாத்தி வைங்கயா. ஏய், பேச்சு அழிச்சழிச்சு பேசுற பழக்கம் எங்க பரம்பரையிலே கிடையாது. யோ, என்னையா பரம்பரை? பெரிய பரம்பரை, பிச்சைக்கார பரம்பரை. 10 காசுக்கு யோக்கியதம் இல்லாத பரம்பரை. யோ, ஆண்ட பிச்சைக்கார பையன் பெருசு, நான் சிறுசாயா? யோ, மாத்தி முடிச்சு வைங்கயா. நட்ட கண்டு சாஞ்சாலும் சாயம், நான் சொன்ன சொல்லு மாறாது. சொத்தை அழிஞ்சாலும் சொல்லலையே மாட்டான்டா இந்த ராஜதுரை. டேய் சக்கரவர்த்தி, ஊடு பூந்து தூக்கிட்டு வாடா. இவங்களுக்கெல்லாம் மான மரியாதை வச்சு பார்த்தா வேலைக்கு ஆகாது. என்னையா வித்தாடு போக தொச்சாடு முழிக்கிற மாதிரி முழிக்கிற? இக்கரை புழுக்க ஆடு, இக்கரை புழுக்க அக்கறை நாயமெல்லாம் என்கிட்ட வேலையாவாது. ஒண்ணு சம்மதத்தை மாத்தி வை, இல்ல உன் பிள்ளையா வீடு பூந்து தூக்குறதோட வேற வழியே இல்ல. மாப்பிள்ள மரியாதையா பேசுங்க.
யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு பேசுங்க. எவனா இருந்தா எனக்கு என்னையா, எந்த மழையா இருந்தாலும் கவலை இல்லை. பிள்ளைய தூக்கிட்டு போய் பந்தல் போட்டு பத்திரிக்கை அடிச்சு 10 பேர்த்துக்கு முன்னால நான் கல்யாணம் பண்ணல, நான் எங்க அப்பனுக்கு போறக்கலையா. சக்கரவர்த்தி, அவங்க என்னடா பேச்சு? ஊடு போது தூக்கிட்டு வாடா. போடா போ. வேண்டாம் மாப்பிள்ள, வேண்டாம். நான் சொல்றத கேளுங்க, வேண்டாம். ஆனா இங்க பாருண்ணா, உனக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டுடு. கருந்த பால் மாடி சேராதுண்ணா. எனக்கு 2 அண்ணனுங்களும் வேணும். வேணுடா, பெரிய அண்ணன் மௌனுக்கு என் பெரிய பிள்ளை அபிராமியை கட்டி கொடுக்குறோம். உன் மௌனுக்கு என் சின்ன பிள்ளை பரிமளா வேணா கட்டி கொடுக்குறோம். கல்யாணம் மூடிட்டோம், அதுக்கப்புறம் நீ வந்து முறைப்படி பொண்ணு கேளு, நாங்க கட்டி வைக்கிறேன்னா. அதான் ராசமா சொல்லிட்டார்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரி வாடா சக்கரவர்த்தி, போலாம். பேச்சுனா பேசுன மாதிரியே இருக்கணும். ஏமாத்தலான்னு நினைச்சீங்க, இந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணுவான்னு உங்களுக்கும் தெரியும். எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு ஒரே குழியில குழி தோண்டி போச்சுட்டு போயிருவேன். மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. சந்தனமே குங்குமமே நில்லடியும், இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியும். நந்தவன குயிலே சின்னமணி கிளியே, இந்த நாள் மங்கள நாள் நெஞ்சினுக்கே சிந்துதடி. என்னுடைய மாமனுக்கு தீக்குமரி தேகமடியா, மாமன் கட்ட பெண் உனக்கு மயெழுதும் கண் எதுக்கு, என்னை வந்து கொல்லுதடி எம்மா. அதை என்னென்ன சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன் நானே. அடக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ, இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒண்ணு சொல்லடியோ. மஞ்சள் வண்ண நிலவோ மனசில் தனி கனவோ, இந்த நாள் மங்கள
சந்தனமே குங்குமமே நில்லடியோ இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒன்று சொல்லடியோ கையளவு சின்ன இலை சொல்லிக் கொடு என்ன விலை கேட்ட விலை நான் கொடுப்பேன் கண்ணே கண்ணே ஆசையது எவ்வளவு அள்ளிக்கொடு அவ்வளவு உன்னளவு என்னளவு பெண்ணிலே வெண்ணிலவு வீட்டிலே பெண்ணிலவு இன்றுதான் நள்ளிரவு நான் சொல்லவா நல்வரவு இது கண்ணீரில் தாமரை அல்ல இது கண்ணீரில் தாமரை அம்மா இந்த தாமரை மக்கள் பூப்பது உனக்காக வணக்கம் சந்தனமே குங்குமமே நில்லடியோ இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒன்று சொல்லடியோ இந்த நாள் மங்கள நாள் நெஞ்சின் தேன் சிந்துதடி மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ இனிக்கும் செந்தமிழில் சந்தம் ஒன்று சொல்லடியோ கொண்டா போய்க்கிறா ராசமா அது ஒன்றும் இல்லை ராசமா, நான் எப்போ தோட்டத்துக்கு போயிட்டு வந்தாலும் நம்ம பெரிய பொண்ணு அபிராமி தான் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பா. அவள் ஞாபகம் வந்துருச்சு, அதை தான் உன்னை தண்ணி கொண்டு வர சொன்னேன். என்னங்க இது, எப்போ பார்த்தாலும் பிள்ளைய நினச்சிக்கிட்டு இருந்தா எப்படி? வயசுக்கு வந்த பிள்ளைகளை எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும்? அவங்கள கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அனுப்புனா தானே அவங்க குடும்பம் அவங்க பண்ணேன்னு இருப்பாங்க. நாம் என்ன ஆம்பளை பிள்ளையா பெற்றிருக்கோம், நம்ம கூடவே கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு. நாம் பெற்றது ரெண்டும் பொட்டு பிள்ளையாச்சு. ஏன் ராசம்மா, அடுத்த வாரம் இந்த காளியம்மன் கோயில் நோம்பி வருது இல்லை, அதுக்கு நான் போய் அபிராமியை அழைச்சிட்டு வந்துட்டா? நீயும் வரையா? நாம் ரெண்டு பேரும் போய் அழைச்சிட்டு வந்துடலாம். இல்லைங்க, நான் வரல, நீங்கள் மட்டும் போய் அழைச்சிட்டு வந்துடுங்க. இந்த பரிமளம் வேற எங்கே போனானே தெரியலங்க. காலையில் போனால் ஆளே காணோம். எங்கே போயிருக்கு போகிறா? எங்காச்சும் நம்ம காட்டு வழியில் போய் சுற்றி பார்க்க போயிருப்போம். ஏய் நெல்லடி, ஆமா எங்க போயிருந்த? ஆமா, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தேனுமா. நாளைக்கு காலேஜ் வந்து ஜாயின் பண்ண சொல்லி லெட்டர் போட்டிருக்காங்க, அதான் போயிட்டு வந்தேன். இங்கே பாருங்கண்ணே, இனிமேலாம் அந்த பெரிய பிள்ளையோட படிப்பெல்லாம் போதும். இது வரைக்கும் நீ படித்ததும் போதும். இனிமேல் வீட்டோடு இருந்து உங்கள் அம்மாவுக்கு ஒத்தாசையா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டோட இரு. என்னடி அப்படி பார்க்குற? இங்கே பாரு, நீ இனிமே பள்ளிக்கூடத்துக்குலாம் போய் படிக்கலாம் வேண்டாம். வீட்டு வேலையை செஞ்சுட்டு இங்கே இரு, புரியுதா? அம்மா, நான் படிக்கணுமா? நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், முதல்ல வீட்டு வேலையை கற்றுக்கோ, அதுதான் முக்கியம். பிள்ளைங்களையும் வீட்டில் அதிக நாளைக்கு வச்சிருக்கக்கூடாது. சட்டு போட்டுன்னு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலாம்ப்பா. என்னங்க? ஆமாங்க, சீக்கிரமா எங்க சின்ன நண்ட பேசி கல்யாணத்தை முடிக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. கல்யாணமா? எனக்கா? ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற? எங்க சின்ன பையன் சக்கரவர்த்திக்கும் உனக்கும் கல்யாணங்கிறது ஏற்கனவே முடிவு பண்ணது தானே? யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? யாரை கேட்கணும்?
நாங்க பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு யாரடி கேட்கணும்? அம்மா என்ன கேட்கணுமா? நாங்க கேட்போம். இங்க பாரு, நாங்க யாருக்கு கழுத்தை நீட்ட சொல்றோமோ அவனுக்கு கழுத்தை நீட்டது தான் ஓ வேலை. அம்மா நான் படிச்சவ, படிக்காத முட்டாள் கிடையாது. என் மனசுக்குள்ள என் புருஷன் எப்படிப்பட்ட வரணும்னு எவ்வளவு கற்பனைக்கு தெரியுமா? அதை விட்டு கண்டவனுக்கு கழுத்து நீட்ட சொன்னா நான் நீட்ட மாட்டேன். பாத்தீங்களா, இதுக்குதான் இவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வைக்காதீங்க, வீட்டு வேலை செய்ய வீட்லயே விடுங்கன்னு சொன்னேன். என் பேச்ச கேட்டீங்கல்ல, நல்லா படிக்க வச்சுங்க. இப்ப அவளுக்கு பிடிச்ச மாப்பிளைய நீங்களே பாருங்க, போங்க. ஏய் இங்க பாரு, உன் சௌகரியத்துக்குலாம் இங்க யாரும் நடக்க முடியாது. உன்னோட சின்ன மாமன் மகன் சக்கரவர்த்தி தான் உனக்கு மாப்பிள்ளை. பரமசிவத்துக்கு பொண்ணு தரதா நான் வாக்கு கொடுத்துட்டேன். கொடுத்த வாக்கு ஒருபோதும் நான் மீற மாட்டேன். யாரு தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். நான் வரேன். நீங்க பாருடி, ஒழுக்கமா நாங்க சொல்றத கேளு. உன் அப்பனை பத்தி உனக்கு தெரியும்ல, தான் புடிச்ச முசலுக்கு 3 கால் நினைப்பாரு. ஒழுங்கா நாங்க சொல்றத கேட்டு நடந்துக்கோ, அதுதான் உனக்கும் நல்லது. ஞாபகம் வச்சுக்கோ. ஏனுங்க ஒரு சிகரெட் ஒன்று கொடுறா. ஏண்டா பொடிமட்டை, இந்த அணப்புல ஏதோ ஒரு பாத்தி அளவுக்கு நாய் போட்டுன்னு உழப்பின மாதிரியே இருக்கு. ஆமாங்க தலைவரே, நாய் தானுங்க. அது 2 கால் நாய்ங்க. 2 நாய்ங்க பூந்துக்கிட்டு சும்மா ஒலாப்புன்னு ஒலாப்புதுங்க. அது ஒன்று பாருங்க, ஆம்பளை நாய் ஒன்று, ஒரே ஒரு பொம்பளை நாய்ங்க. சரி சரி, சாயங்கால நேரத்தில் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த சோளக்காடு வசதியா இல்லைன்னா அந்த கரும்பு காட்டுல சந்தோஷமா இருக்கு சொல்லு. சரிங்க, அப்படியே சொல்லிடுறேன். என்னடா சரிங்க? கரும்பு காட்டுல நீங்க தான் சந்தோஷமா இருக்கு சொன்னீங்க, அதைத்தானுங்க சொன்னேன். பரதேசி நாய, கண்டவும் படுத்து தெரிஞ்சுக்கடா, நான் காடு தோட்டம் வாங்கி வச்சிருக்கிறேன். தலைவரே, அங்க பாருங்க பரிமளா வருது பாருங்க. பாடி, என் அத்தை மகளே, உனக்காக தாண்டி இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். நீயா? நான் தான் கண்ணு, பின்ன யாரும் நினைச்ச? கல்யாணம் ஆனாலே பொண்ணுங்களுக்கு புதுசா ஒரு கலை வந்துடுது. அழகுனா அழகு, அவ்வளவு அளவுக்கு. இவ்வளவு அழகா இருக்கிறவள என்னால கட்டிக்க முடியலையே. ஆமாங்க தலைவரே, அழகுனால அழகு, ரொம்ப அழகுங்கோ. ஏய், அழகு மாடு உழவுக்கு ஆகாது. அழகான மாட்டை உழவுக்கு போட்டா உழவு கெட்டு போயிடும். அழகான பொண்ண கல்யாணம் பண்ணனா அவன் வாழ்க்கையே கெட்டு போயிடும். என்னடா நான் சொல்றது? அடுத்தவன் பொண்டாட்டி பார்த்து அழகா இருக்குன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? யார் அடுத்தவன் பொண்டாட்டி? அண்ணன் பொண்டாட்டி, அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி. நீ எனக்கு பங்காளி பொண்டாட்டி, பாதி பொண்டாட்டி சொந்தம்.
நான் ஒருத்தருக்கு பொண்டாட்டி ஆயிட்டேன். அவர் கட்ட தாலி என் கழுத்துல இருக்கேன். நான் அவருக்கு மட்டும்தான் சொந்தம். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேங்கண்ணே. இங்க பார், கல்யாணம் ஆனதை விட ஆகாததான், கல்யாணம் ஆகாததான் கலராகவும் இருக்கும், கட்டையாக இருக்கும். கல்யாணம் ஆனது ஈஸியா செட் ஆகும். கல்யாணம் ஆகாதது டியூப் லைட் மாதிரி, குண்டு பல்பு சுவிட்ச போட்டதுமே டக்குன்னு பத்திக்கும். டியூப் லைட் அப்படி கிடையாதுக்குன்னு, அந்த ஸ்கார்ட்டையும் ஸ்கீட்டரையும் கொஞ்சம் திருவி விடணும். அப்படி இப்படின்னு ஒரு சில லைட்டை எடுக்காமையே போயிடும். என்ன கண்ணு இவ்வளவு விவரமா சொல்றேன், புரிஞ்சிக்க மாட்டேறிய? புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. முதல்ல வழி விடுறியா? வழி விடுறேங்கண்ணே. எனக்கு ஒரு வழி சொல்லு. நீ மாட்டேன்னா பாதி உசுரும் போயிடும். ஒரு பொண்ணு நினைச்சுதானே இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறேன். நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பொறுக்கவே இல்லையா? இந்த சென்டிமெண்ட் தாண்டி வேண்டாங்கிறது. இந்த ஈர வெங்காயம் எல்லாம் இந்த 6-8 வருஷமா தெரியும். ஆமாமணி, கேட்கவே மறந்துட்டேன். விநாயகருக்கு இது பொங்கல் வச்சாச்சா? ஏங்க தலைவரே, எனக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்குதுங்க. அது என்னங்க விநாயகர் கோயிலுக்கு பொங்க வைக்கிறது? எனக்கு தெரியாதுங்களே, கொஞ்சம் சொல்லுங்க. ஊரு கட்டவனே, கல்யாணம் ஆன புதுசுல பிரசன்னம் பொண்டாட்டியும் விநாயகருக்கு பொங்கல் வச்சுட்டு தான் ஒரு வீட்டுல விட்டு கதவை சாத்துவாங்க. அட ஓ ஓ, நீங்க அதை சொல்ல வரீங்களா? பாத்தீங்களா, இது கூட எனக்கு தெரியாத போச்சு. நான் என்ன அம்மன் கோயிலுக்கு பொங்கல் வச்சாங்கன்னா சொன்னேன்? ஊரு கட்டவனே, ஏமணி பொங்கலுக்கு இது வச்சீங்களா இல்ல நம்ம கருங்கல்பட்டி கரெக்டாரமா மினி பொங்கல் இருக்கு, பொங்கல் வச்சிடலாம்னு பாக்குறேன். ஏமணி பொங்கல் வச்சிடலாமா? பொங்கல் வச்சிடலாம்னு பாக்குறேன். பொங்கல் வச்சிடலாமா அம்மணி? இத பார், அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது. எல்லாத்தையும் பார்த்தாச்சு கண்ணு, நீதான் கண்ணு பாக்கி. கிழக்க மேற்க தெற்க வடக்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. 1000 இருந்தாலும் அத்தை புள்ள உம்பட மாதிரி இருக்குமா கண்ணு? காசு கொடுத்தா கையமுக்க ஒருத்தி காலமுக்க ஒருத்தின்னு வருவாங்க. 1000 இருந்தாலும் அத்தை புள்ள உம்பட மாதிரி இருக்குமா கண்ணு? பாடி வரக்காட்டுல உழவு ஓட்டுற வண்டினா இப்படி வாய்க்கால தண்ணி பாஞ்சிற காரை விட்டு விடுவேனா? சரடு கட்டுனதோ என் பங்காளியா இருக்கலாம், ஆனா உனக்கு பிறக்க போற குழந்தை என்ன மாதிரியே இருக்கணும். பண்ணத்தை என் பங்காளியே பார்க்கட்டும். பயிரை நான் நெட்டு வைக்கிறேன். என்ன கண்ணு ஒரு மாதிரியா பாக்குற? இல்ல, இவ்வளோ நேரம் உனக்கு மாமான்ற மரியாதை கொடுத்து பார்த்தேன். அதை நீ காப்பாத்திக்கிற மாதிரி தெரியல. இப்ப செருப்பு எடுக்கலாமா இல்ல விளக்க மரம் எடுக்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அடிசக்கா நானும் 10 வருஷமா பாக்குறேன். எந்த கழுத முண்டையாவது ஏடு எடுத்து பாக்குறாளா? என்ன பார்த்தா மட்டும் வில்லனை பாக்குற மாதிரியே பாக்குறீங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. சீ, தலைவரே, என்ன தலைவரே, ஒரு பொம்பளை மூஞ்சில காரி துப்பிட்டு போற, எனக்கு கேவலமா இருக்குது தலைவரே. இது என்னடா பெரிய விஷயமா? ஏண்டா நேத்து கரூர்காரி ஒரு துப்புல
இவ துப்புறது என்ன பெருசா பேசுற? ஏன் தலைவரே, நீங்க சும்மா பேசுனாவே விட மாட்டீங்க. இவ வேற காரி துப்பிட்டு போயிருக்கா. காரி துப்புறது அவமானமா இல்ல, அசிங்கமா இல்லையா தலைவரே? ஆமாண்டா, ஊருக்குள்ள யாருக்கிட்டையும் சொல்லிவிடாத. தலைவரே, நானா சொல்ல மாட்டேன். ஆட கல்லுக்குள்ள குடிச்சுட்டு வச்சுக்குவேன், அப்புறம் சொல்லிவிடுவேன். அப்புறம் நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. உன்னை நான் வெட்டியா போடுவேன். சாமி சாமியா இருப்பீங்க. நான் யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போட என்ன தவிர யாருக்குடா தெரியும்? அவ எப்படி என் பங்காளியோட குடும்பம் நடத்துறான்னு பாக்குறேன்டா. பரிமளா, ஏன் அழுகுற? காலேஜ் போகலையா? கேட்கறல்ல, என்னன்னு சொல்ல வேண்டியது. நான் இனிமேட்டு காலேஜுக்கு போக மாட்டேன். அதான் ஏங்குறேன். அது அப்படிதான். அது அப்படிதானா? என்ன அர்த்தம்? உண்மையான காரணம் என்ன சொன்னதுன்னு எனக்கு தெரியும். ஏதோ அத்தையை திட்டினாங்களா, இல்ல மாமா தான் திட்டினாங்களா? எங்க அம்மா தான் போக வேணாம்னுச்சு காலேஜுக்கு. உங்க அம்மா போக வேணும்னு சொன்னாங்களா? அத்தை சொல்லியிருந்தாங்கன்னா காரணம் இல்லாம சொல்லியிருக்க மாட்டாங்களே. ஆமா, எனக்கு கல்யாணமா, அதனால காலேஜ் போவேன்னுட்டாங்க. அட பைத்தியமே, இதுக்காகவா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி தேம்பி தேம்பி அழுகுற? கல்யாணம் யார் கூட தெரியுமா? யாரு கூட? என் கூட தானே. நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. பின்ன உன் கழுத்துல தாலி கட்டுற உரிமை என்ன விட்டா வேற யாருக்கு இருக்குது? சின்ன மாமா பையன் சக்கரவர்த்தி இருக்கான்ல. பரிமளா, என்ன சொல்ற? ஆமா, எனக்கும் சக்கரவர்த்திக்கும் கல்யாணமா. அப்படின்னு யார் சொன்னா? அந்த ஊரை ஏமாத்துற சக்கரவர்த்தி கூடவா உனக்கு கல்யாணம்? எங்க அம்மா, எங்க அப்பா எல்லாருமே தான் சொல்றாங்க. பரிமளா, அழுவாத. அழுவாம வீட்டுக்கு போ. கண்ணீரில் எழுந்தாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். மாமா, உங்களை நம்பி நான் இருக்கேன். என்னை ஏமாத்த மாட்டீங்களே? திரும்ப திரும்ப என் மேல சந்தேகப்படுற பாத்தியா? எனக்கு நீ, உனக்கு நானு. அந்த ஆண்டவ போட்ட முடிச்சு அது யாராலையும் மாத்த முடியாது. நீ தைரியமா வீட்டுக்கு போ. நடக்க போறத என்னன்னு பார்த்துப்போம். ஏய் பொடிமட்ட, ஊர் ஜனங்களா எப்படா இருக்காங்க? அது ஏன் கேட்குறீங்க தலைவரே? அவங்களாம் ரொம்ப சூப்பரா இருக்கிறாங்க. ஊர் ஜனங்க நல்லா இருந்தாலே நமக்கு பிடிக்காது. எல்லார்த்தையும் சீக்கிரமா நாசமா போக சொல்றா. அப்பதான்டா நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். ஏன் தலைவரே, அவங்க எல்லாம் நாசமா போயிட்டா நாம எப்படிங்க நல்லா இருக்கிறது? ஏண்டா பொடிமட்ட, மேடுன்னு ஒண்ணு இருந்தா பள்ளம்னு ஒண்ணு இருக்குமா இருக்காதா? இருக்குமுங்க. அப்ப ஏழைன்னு ஒருத்தர் இருந்தா பணக்காரன் ஒருத்தன் இருப்பானல்ல, அதுதான்டா நான். ஏண்டா எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டா நமக்கு எவங்கடா மரியாதை கிடைக்கும்? பொன்னாடி, இது எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சு. புரிஞ்சிருந்தா மட்டும் நீ என்ன புடுங்கிடுவியா? செய்யற வாயை விட்டுட்டு ஏண்டா சனையாட்டு மைத்த புடுங்கிற? மூடா வாயா.
ஏ சக்கரவர்த்தி, ஏனுங்கப்பா? பொண்ணு பார்க்க எப்ப போலான்னு முடிவு பண்ணிட்டியா? முடிவு அப்புறம் பண்ணிக்கலாம். அண்ணன் அக்கால அண்ணன் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணிட்டான். தம்பிய தங்கச்சி கணக்கு பண்றான். இப்ப நான் என்ன பண்றேன் தான் ஒரே குழப்பமா இருக்கு. ஓ, கதை அப்படி போகுதா? டேய், ஓ கதை அப்படி போகுதா? டேய் பொடிமாட்டா, ஏனுங்க பண்ணாடி? இப்படி பண்ணா எப்படி? எப்படிங்க? எங்க அண்ணன் குடும்பத்துல எல்லாம் எப்பறம் இருக்காங்க? அவங்களுக்கு என்னங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. நல்லாவே இருக்கக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது. ஏன் இப்படி பண்ணா எப்படி? எப்படிங்க பண்ணாரு? சொல்லுங்க, பண்ணிடுவோம். அபிராமிக்கும் சரவணனுக்கும் கள்ள தொடர்பு இருக்குதுன்னு ஊரில் போய் சொல்லிட்டு அப்படியே வெற்றிவேலுக்கிட்ட போய் அவங்க 2 பேரும் கரும்பு தோட்டத்தில் ஒன்னா படுத்திருந்தத உன் கண்ணால பார்த்தேன்னு 1க்கு 2 சொல்லிட்டு வா. அவங்க எப்படி நல்லா பார்த்துருவோம். பண்ணாடி, இந்த விஷயத்த எப்படி கண்ணு மூக்கு வைக்கணும்னு வச்சு சொல்லணும்னு எனக்கு தெரியும். சொல்ற வேலை அது என்னோட வேலை. பண்ணாடி, எப்படிப்பா மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறீங்க? எனக்கு வராத ஐடியா உங்களுக்கு எப்படிப்பா வந்துச்சு? நான் அப்பண்டா. பொடிமட்டை என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணுமில்லைங்க, பார்த்துட்டு போலான்னு வந்தங்க. நீ சும்மா வர மாட்டியே. சரி சரி, ஏதாவது தவசம் தானியம் வேணும்னா வீட்டில் சொல்கிறேன், போய் வாங்கிக்கு போ. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. அப்புறம் என்ன விஷயமா வந்த? நான் ஒரு முக்கியமான சமாச்சாரம்னு சொல்லலான்னு வந்தேங்க. என்னடா சொன்னா என்ன அடிக்கூடாது. அடிக்க மாட்டேன்டா, சொல்லு என்ன? நிஜமேல அடிக்க மாட்டீங்களா? அடிக்க மாட்டேன் சொல்றா. அது வந்துங்க, உங்க தம்பிக்கும் உங்க சம்சாரத்துக்கும் கள்ளத்தனமான கள்ள தொடர்பு இருக்குதுங்க. இந்த 2 பேர்த்தையும் நம்ம கரும்புகாட்டில் ஒன்னா படுத்திருந்தத நானே என் 2 கண்ணால பார்த்தேங்க. அதை நான் ஏன் சொல்றேன்னா, உங்க வீட்டு உப்பு தின்னவன், அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இது தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க தலைவர் ஐயா, மன்னிச்சிருங்க. ஏண்டா பொடிமட்ட, அப்பா சொன்ன விஷயத்தெல்லாம் ஊருக்குள்ள பத்த வச்சிட்டியா? ஐயா, நல்லா ஊருக்குள்ள பத்த வச்சுட்டேன். அதாவது 1க்கு 2 என்ன, 1க்கு 4 பத்த வச்சுட்டேன். சும்மா பத்திக்கிட்டு எரி போகுது. அப்பா அந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆகணுமே. ஆமாங்க, கொண்டாடியே ஆகணும், கொண்டாடிடலாங்க. அப்ப நம்ம அழகி லைலாவை வர சொல்லுடா. தாங்க, உடனே சொல்லிடுறேன்.
காலம் இல்லா வீரம் சும்மா திருத்திரு காலம் வந்தா வீரம் சும்மா இலக்கி விட்ட காதல் சும்மா சிறு 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 கோபம் எல்லாம் பாடு சும்மா கடுகடுகளிலே இல்லா ராகம் சும்மா எழுந்த பின்னாலே சும்மா தடவா சும்மா தொலை தரவா சும்மா கட்டி பிடிப்பேனே ஒரு நாள் இருடா சும்மா கட்டி பறிப்பேனே தயங்காமல் கொள்ளுடா சும்மா எட்டி முறுக்கேற தருவேனே பெரியா சும்மா எல்லோருமே உன்னை கிளை பேச வந்தார்களே உன்னோட வெள்ளங்கள் இல்லாமலே சொன்ன பிழை கூட தந்தார்களே என்றாலும் நீ புன்னை தரவில்லை என் போல ஆள் யாரும் இதில் இல்லை பயம் என்பது எனக்கு இல்லை நீ அட்டாப்பெல்லாம் நீ நான் ஒட்டுக்கிறேன் வந்து புல் ஸ்டாப்பை வைக்காம கட்டுக்கிறேன் அவன் எங்க போறான் எங்க வரான்னு யாருக்குப்பா தெரியும்? ஏமா அபிராமி, உனக்காவது தெரியுமா? மாமா தோட்டத்துக்கு எதுவும் போயிருப்பாங்க மாமா. வாடா வா. என்னடா அப்பா? யாரா அப்பா? என்னப்பா மதிப்பு குறையுது? என்னோட மதிப்பு இந்த ஊருக்குள்ள குறைஞ்சு போச்சுடா. அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னடா சொல்றது? ஒரு மகனை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனதுக்கு ஒரு பெருமையா சேர்த்தண்ட. அப்பா என் காடு கரையெல்லாம் விட்டு உன்னை படிக்க வச்சேன்டா. எனக்கு தேடி தந்த பெருமையாடா இது. அப்பா கொஞ்சம் பொறுமையா பேசுங்கப்பா. என்னடா பொறுமையா பேசுறது? மரியாதையா நீ இரு. உன் மான மரியாதையெல்லாம் கெட்டு போச்சு. மாமா என்ன மாமா, எதுக்கு மாமா போட்டு திட்டிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அபிராமி நீ அந்த பக்கம் போ. நீ வாய் பேசாம இருக்கணும். டேய் போடா, என் கண்ணு முன்னாடி நிக்காதடா. இப்படி ஒரு பிள்ளை பெத்தமானே நான் ரொம்ப வருத்தப்படுறேன்டா. இந்த சொத்துல உனக்கு ஒரு சல்லி பைசா கூட கிடையாதுடா. இப்பவே நீ வீட்டை விட்டு வெளியே போடா. அப்பா வேண்டாப்பா, வேண்டாம் விடுங்க. வெளியே போடானா? அப்பா போறேன்ப்பா போறேன். ஆனா என்ன காரணம் சொல்லாம என்னால விட்டுட்டு வெளியே போக முடியாதுப்பா. இந்த மானகட்ட விஷயத்த நான் சொல்லி இந்த ஊரெல்லாம் சிரிக்கணுமா? அப்பா நீங்க என்னப்பா சொல்றீங்க? அண்ணா நீங்களாவது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணா. இத நான் வேற சொல்லணுமா? அதான் ஊரே பேசுது. இந்த விஷயம் அவங்களுக்கே புரிஞ்சா சரி. மாமா என்ன மாமா நடக்குது? நீங்களாச்சும் சொல்லுங்க மாமா. அபிராமி அதை நான் எப்படிமா சொல்ல முடியும் என் வாயால? உங்க ரெண்டு பேர்த்துக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு இந்த ஊர் பூரா பேசிக்குதுமா. டேய் நான் திரும்பி வரதுக்குள்ள ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். அப்பா மாமா இல்லாத ஒட்டுக்கு இந்த ஊர் உலகம் கண்ண காத மூச்சு குச்சி பேசுறாங்களே. இதுல நம்ம என்னதான் எதிர்நீச்சல் போட்டாலும் வாகன கெட்ட பேரு தானே மாமா. அதுக்காக என்ன பண்ண
முடியும்? நம்ம தலையில அப்படி எழுதி இருக்கு. நான் ஆம்பளை, என் மேல 1000 பழிய போட்டாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா ஒரு பொண்ணு மேல இப்படி ஒரு பழிய போட்டிருக்காங்களே. பேசுறவங்க 1000 பேசிட்டு மாமா, நீங்க உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. மனச மறக்கிற மாதிரியா சொல்லியிருக்காங்க? தலையில இடி விழுந்த மாதிரி இப்படி ஒரு பழிய போட்டிருக்காங்களே. நானு உங்களை அன்னிங்க ஸ்தானத்தை விட்டு வேறுபடுத்தி பார்த்ததே கிடையாது. அப்பேற்பட்ட என் மேல இப்படி ஒரு வீண் பழிய போட்டிருக்கிறாங்களே. உறவுகளது ஒரு கயிறு எப்படி பிணைஞ்சிருக்குமோ அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பமா இருந்தோம். இப்படி அந்த உறவினர் கைத்தை அறுத்து முடிஞ்சா அது அவ்வளவு நல்லா இருக்காது. மாமா, ஆரம்பத்துல நான் சின்ன வயசா இருக்கும்போது நான் உங்க மேல ஆசை வச்சிருந்தேன். ஆனா நீங்க படிச்சவரு, உங்க அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் நான் பொருத்தமில்லாதவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே விலகிட்டேன். அப்பெல்லாம் இந்த ஊர் உலகம் 1000 சொல்லி இருந்தாலும் நான் அதை பத்தி கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்ப கல்யாணம் ஆகல. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை கெட்ட பேர் வேணாலும் வாங்கிக்கலாம். சின்ன வயசு தெரிஞ்சு தெரியாம பண்ணிருச்சுன்னு ஊரு பெருசா பேசாது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கெட்ட பேரு வாங்கடா இந்த ஊர் உலகம் பேசுறது தாக்க முடியாது. அது கட்ட புருஷனுக்கு துரோகம் பண்ற மாதிரி. என் மேல உசிரியா வச்சிருப்பாரு எங்க அப்பா. நீ சாப்பிட்டாதான்டா நான் சாப்பிடுவேன், நான் படிக்கலாம், நீ படிச்சு நல்ல வேலைக்கு போகிறேன்டா, நல்லா உயர்ந்து வரணும்டா அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவாரு எங்க அண்ணன். அப்படிப்பட்டவங்களே என்கிட்ட முக கொடுத்த கூட பேச மாட்டேங்கிறாங்க. இதை நினைக்கும் போதுதான் என் மனசே வெறுத்து போடு போல இருக்குது. ஏ மாமா, இப்படி சந்தோஷமா ஒரு மரத்து பறவையா இருந்த உங்க வாழ்க்கையில கல்லறிஞ்சு பாக்குறதே யாருன்னு நினைக்கிறீங்க? புதுசா ஒரு விரோதி முளைக்கல. நம்ம பங்காளி அந்த சக்கரவர்த்தியோட வேலையா தான் இருக்கும். அவன் நானு சும்மாவே விட போறதில்லை. இப்பவே நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு 2ல 1 பார்க்காம நான் திரும்ப வரமாட்டேன்னு. பச்சமல பக்கத்தில மேய்துன்னு சொன்னாங்க, மேய்துன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. என்னங்க, என்ன வந்தீங்க? ஏன் இப்படி எதுவுமே பேசாம உட்காந்துருக்கீங்க? உடம்பு கிடந்து சரியில்லைங்களா? எதோ பேசுறது, யார பத்தி பேசுறது? என்னங்க, ஏதோ புதிர் போட்டு பேசுற மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையே புதுரா தானே இருக்குது. என்னால யாரையும் புரிஞ்சிக்க முடியல. ஏமாமா, கட்டினவ என்ன கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. கட்டணவ உன்னையும் புரிஞ்சிக்க முடியல, கூட பிறந்தவனையும் புரிஞ்சிக்க முடியல. இப்ப உங்களுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி ஏதோ பேசுறீங்க? இந்த ஊரே அதை பத்தி பேசுது, நான் மட்டும் என்ன புதுசாவா பேசுறேன்? இந்த ஊர் வாய மூட முடியாது. உனக்கும் என் தம்பிக்கும் கள்ள தொடர்பு இருக்குதுன்னு இந்த ஊரே பேசுது. அதுக்கு நீ என்ன சொல்ற? இந்த ஊர் உலகம் 1000 பேசட்டும் மாமா. உங்க நெஞ்சத்தோட சொல்லுங்க,
நான் நடத்த கட்டவளா? நான் மட்டும் என்ன புதுசா சொல்லிட்டேன்? அன்னைக்கே அவனுக்கு நீ சாப்பாடு போட்டு பரிமாறும் போதே எனக்கு தெரியும். அப்படி ஒரு கள்ள தொடர்பு உங்களுக்குள்ள இல்லைன்னா நீ அன்னைக்கு அப்படி அவங்க கூட சாப்பாடு போட்டு இருந்திருக்க மாட்டேன். இங்கே மனமுள்ள பொண்ணு ஒண்ண மனம் துடிக்க விட்டாக, மறுதலிக்க வச்சாக, மறிமயங்க வச்சாக. பாசமுள்ள பொண்ணு ஒண்ண பரிதவிக்க விட்டாக, துடி துடிக்க விட்டாக, துயரப்பட விட்டாக. அதையெல்லாம் நெஞ்சோட மூடி மூடி வச்சா தன்னால, ஒரு பாசம் அன்போடு பாட்டெடுத்து தந்தா தன்னால, மறுதலிக்க வச்சாக. எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவ எவ்வளோ ஒரு பேரேத்தி சொல்றது உங்க கண்ணு முன்னாடி இப்ப உண்மையா தெரியுதுல்ல? ஒன்ன மறக்க ஏன் 9 சொல்லி மூடி மறைச்சிட்டு இருக்கிற? இப்படி நீ என்னதான் சொன்னாலும் இந்த ஊரு நம்ப போறது இல்லையே, நானும் நம்ப போறதில்ல. பரநாள் மரத்தில் தங்கியிருந்த பறவைக்கு அந்த மரம் எப்படின்னு தெரியும். இவ்வளவு நாள் என் கூட வாழ்ந்து என்னோட நல்லது கெட்டது எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியலடா. இந்த ஊர உலகம் எப்படிங்க என்ன புரிஞ்சுக்கோ? குடும்பத்துல சந்தேகம் ஒண்ணு வந்துட்டா நிம்மதி இருக்காது. இந்த வீட்டுல என் மேல சந்தேகம் ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து வாழும் நேரம் பிரிந்து போவதா, பிரிந்து சென்று நீயும் வருந்தி வாழ்வதா. சேர்ந்து வாழும் நேரம் பிரிந்து போவதா, பிரிந்து சென்று நீயும் வருந்தி வாழ்வதா. தொடங்காத உன் வாழ்க்கை பயணம் அது எவ்வாறு என்றோடு முடியும்? இதை எண்ணி பாருமானே. என்னைக்கு என் மேல சந்தேகப்பட்டீங்களோ எப்படிங்க அதுக்கு மேல எப்படி எனக்கு இருக்க முடியும்? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். கரெக்டா வந்துட்டேன். ஆமா என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ள வரலையா? ஏய் என்னடி நான் பாடு பேசிட்டு இருக்க, நீ பாடு கழுவுற? ஏய் வாய் திறந்து பேசு, மாப்பிள்ள வருது வந்தாரா இல்லையா? மாப்பிள்ள வரலம்மா, நான் மட்டும் தான் வந்தேன். என்னடி சொல்ற? எங்க பாரு, புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா வரணும் ஒன்னா போகணும், அதுதான் அழகு. அதை விட்டுட்டு இப்படி நீ தனியா வந்தா என்னடி அர்த்தம்? மாப்பிள்ள எப்பதான் வருவாரு? மாப்பிள்ள வர மாட்டாருமா. குடி குடிக்காம பேசுற. ஏமா ஏதாவது சண்டைகீடு போட்டு வந்துட்டியா? எல்லாரும் சேர்ந்து எல்லா பழியும் தலையில போட்டாங்கம்மா. அதுக்கப்புறமா அந்த வீட்டுல நல்லா எப்படி இருக்க முடியும்? கேடி செய்யாத தப்ப செஞ்சுட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி உன் மாமனார்கிட்ட சொல்ல வேண்டியது தானே?
அதை விட்டுட்டு இப்படி அப்பா வீட்டுக்கு வந்தா என்னடி அர்த்தம்? அம்மா, விஷயம் புரியாம பேசாத. எனக்கும் என் குழந்தைனுக்கும் தப்பான தொடர்பு இருக்குன்னு எல்லாரும் என் மேல பழிய போட்டாங்க. என் புருஷனும் அதை நம்புறாருமா. அதுக்கு மேல என்னால எங்க அப்படி இருக்க முடியும்? பாருமா, பொண்ணா பிறந்தா எல்லாத்தையும் தாங்கி தாண்டி ஆகணும். இங்க பாரு, ஒரு பொண்ணு புகுந்த வீட்டை விட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வரானா ஒரு நோம்பி நோடினா வரலாம், ஏன் ஒரு நல்லது கெட்டதுனா வரலாம். இப்படி இப்படி நீ பேக தூக்கிட்டு இப்படி வந்தீனா இந்த ஊர்ல இருக்கவங்க 4 விதமா பேச மாட்டாங்க. அடிமையில அடித்தாகலாம், என்ன இடையே தாங்க சொல்லுகிறியப்பா. பழுத்த மரத்துக்கு தாண்டி கல்லடி படும். பொண்ணா பிறந்தா சொல்லடியில கேட்டு தாண்டி ஆகணும். கொலை தேங்காய் குறையாம பொண்ணு மனசு நோகாம வாழ்றவதான் குடும்ப பொண்ணு. அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு இப்படி வந்தா என்னடி அர்த்தம்? அம்மா, ஏமா இதையெல்லாம் எப்படிமா என்னால தாங்கிக்க முடியும்? தாங்கிதான் ஆகணும். பொண்ணா பொண்ணு இதெல்லாம் தாங்கிதான் ஆகணும். சரி, நீ அழுவாத, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆமாங்க தலைவரே, இந்த பக்கம் தான் போவாரு. ஏன் கேக்குறீங்க? முடிச்சிடலாம்னு பாக்குறேன். தலைவரே, என்ன சொல்றீங்க? அவனே தண்ணி போட்டு தகராறு பண்ணிக்கிட்டு கிடக்குறான். நாம பத்த வச்ச விஷயம் ஊரு பூரா என்ன? இதுதான்டா நம்மளுக்கு நல்ல சமயம். அவனை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சரி தலைவரே, விடுங்க, முடிச்சிருவோம். அட பாவிகளா, நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி நாசம் பண்ணிட்டீங்களா? தலைவரே, உங்களுக்கு இருந்த எதிரி இல்ல, முக்கியமான எதிரியே வந்தா. தலைவரே, முடிச்சிட்டான் தலைவரே. ஐயோ மச்சான், மாப்பிளைக்கு என்னாச்சு மச்சான்? பாருங்க. எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உயர்ந்தோம்னு, எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உயர்ந்தோம், ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி, ஒன்றை உந்தன் மனம் கேட்டது, அந்த ஒன்றும் வேறு இடம் போனது, கையில் வரும் என பார்த்தது, இன்று கை நழுவியே போனது. கடைசியில உங்க இறுதி சடங்கு கூட என்னால கலந்து கொள்ள முடியலையே. கொஞ்ச கேட்டேன்னா என்ன ஏப்பா இப்படி சோதிக்கிற? பரிமளா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு?
நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல, நீ என்னதான் மனசால மறைச்சாலும் முகம் காட்டி கொடுக்குதே. நான் உங்ககிட்ட எதுவும் மறைக்கல, நீங்க தான் என்கிட்ட எல்லாத்தையுமே மறைச்சிருக்கீங்க. நான் மறைச்சேனா? நீ என்ன சொல்ற? எனக்கு சுத்தி வளைச்சு பேச பிடிக்காது, நேரடியாவே கேக்குறேன். என்ன கேட்க போற? எங்க அக்காவுக்கு உங்களுக்கு கள்ள தொடர்பு இருக்கா? என்ன பதில் சொல்ல முடியலையா? நீ ஒருத்திதான் கேட்கலன்னு நினைச்சேன், ஆனா நீயே கேட்டுட்டியா? இப்படி ஆளாளுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டா நான் என்னன்னு சொல்ல முடியும்? ஒழுக்கமா இருந்தா தானே உங்களால பதில் சொல்ல முடியும். ஒழுக்கம் கட்ட போட உங்களால எப்படி பதில் சொல்ல முடியும்? பரிமளா, நீ ஏன் இப்படி பேசுற? நான் தான் பேசுறேன். நான் வெயில அலைஞ்சு திரிஞ்ச எனக்கு நீதான் நிலத்தர மரம் நினைச்சேன், ஆனா நீ ஏன் நிலத்தர மறுக்கும் போது நான் என்னன்னு சொல்ல முடியும்? ஏன் பரிமளா, உன்னால கூட என்ன புரிஞ்சுக்க முடியல. என்னத்தை புரிஞ்சுக்கிறது? உங்க கூட பழகி உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டனாலதான் நீங்க எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. என்னமா உங்களுக்கு புரியல? எங்க அக்கா கூட கள்ள தொடர்பு வச்சுட்டு ஏன்னு கேட்டு வந்த எங்க மாமாவை அந்நியமா கொண்டு போட்டீங்களே. நான் எங்க அண்ணனை கொல்லிட்டேனா? ஐயோ கடவுளே, உனக்கு பொழுது போகலா? ஏன் பையன் வாழ்க்கையில இப்படி விளையாடுற? என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? ஆனா ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது பரிமளா, நம்ம மேல பொறாமப்பட்டுதான் யாரோ இப்படி நம்மளை ஆட்டி வைக்கிறாங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் அதை நான் நம்ப போற கிடையாது. உங்களுக்கு எனக்கு என்ன ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன மறந்துடுங்க. பரிமளா, நானே தான். என்னங்க இந்த பக்கம்? ஏன் நான் இன்னும் சாகலேன்னு பாக்குறியா? நானும் சாகுறேன். உன் கையிலே ஏதாவது வேஸ்ட் வாங்கி கொடு, குடிச்சிட்டு நானும் செத்துறேன். ஏன் இப்படி பேசுறீங்க? இன்னும் என்னன்னு சொல்றது? உன்னால நான் என் பூவையும் பொட்டை எழுந்து என் புருஷனை எழுந்து தனிமரம் ஆயிட்டேன். ஒரே வாரத்திலே சொல்லிட்டீங்களே. அப்படி நீ என் அண்ணி நினைச்சிருந்தா கூட போற தண்டனையே இவன் எனக்கு இல்லாம கொண்டிருப்பியா? கடவுளே, எல்லாருமே இப்படி நான் தான் எங்க அண்ணனை கொன்னேன்னு சொல்றாங்களே. எல்லா தப்பையும் பண்றது நீ பண்ணிட்டு கடவுள் மேல பழிய போறியா? முதல்ல எனக்கு உனக்கு கள்ளத்தனமான தொடர்பு இருக்குன்னு இந்த ஊரை பூரா நம்ப வச்சு என்ன அடையலான்னு பார்த்தேன். அப்போ நான் உன் வழிக்கு வரலன்னு தெரிஞ்சு வரேன். அடையாயமா கூட பிறந்தவன கூட பார்க்காம கொண்டுட்டியே. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ நேசத்தை நடக்காது. உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை அழிச்சிடு. என்ன ஏப்ப இப்படி சோதனைக்கு மேல சோதனை உள்ளாக்குற? என்ன உயிரோட கொல்லாதீங்க. உங்க கையாலேயே இப்ப என்ன நான் நினைச்சது சரியா போச்சு. பரிமளா, புருஷன் செத்து இன்னும் 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள தனியா பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? பரிமளா, ஏய் நீ வாய மூடு. எத்தனை நாள் இந்த கள்ள தொடர்பு? பரிமளா, நீ பேசாத பரிமளா. நான் நல்ல நிலைமையோட தான் பேசுறேன். உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். ஏண்டி புருஷனை கொண்டுட்டு குழந்தை நேரம் வச்சுக்க பாக்குறியே? உனக்கெல்லாம் இந்த காரியம் பண்ண எப்படி? பரிமளா,
கட்டுறதுக்காக என்ன வேணாலும் பேசாத. ஏது உண்மை ஏது பொய்ன்னு புரிஞ்சு பேசு. வார்த்தை அள்ளி விசிறிட்டா திருப்பி அள்ள முடியாது. அப்புறம் அதை நினைச்சு வருத்த பரவங்களை நாமளா இருப்போம். ஏன் பேச மாட்டேன்? பேசுவடி, பேசுவ. ஒன்னால என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட பாரு. கூட பிறந்தவ சீர சொத்துக்குதான் பங்கு போடன்னு நினைச்சேன். ஆனா நீ என் புருஷனே பங்கு போட்டியடி. இன்னும் பச்சையை சொல்லணும்னா நீ எனக்கு சக்காலத்தி ஆயிடு. ஏண்டா பொடிமட்டா சக்காலத்தையும் இங்க நின்றுக்கிட்டு என்னடா பண்றாங்க? ஏண்டா பங்காளி, வேணும்னா அவகிட்ட 10 நாள் இவகிட்ட 10 நாள்னு குடும்பம் பண்ணையும் பண்ண இப்படி பயப்படுறிய பங்காளி? ஏய், உன்னாலதான்டா எங்க குடும்பமே ரெண்டாச்சு. எங்க மேல வீணா பழிய போட்டுட்டு எங்க அண்ணனை கொன்னது இல்லாம வந்து நின்னு பேசுற அளவுக்கு வந்துட்டியா? பழி போட்டது நான் தான்டா. உங்க அண்ணனை கொன்னதும் நான் தான். உன்னால என்னடா பண்ண முடியும்? ஐயோ, நான் தப்பே பண்ணல, கதறி அழுதாலும் யாரு நம்ப போறதில்லடா. அட பாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேடா. பாடி என் வெள்ளச்சலக்காரி, புருஷனை தின்னுபட்டியா? தாலியும் அறுத்துப்பட்டியா? இப்பதாண்டி நான் சந்தோஷமா இருக்கிறேன். நீ சின்ன வயசுல மூக்க வலிக்கிட்டு இருக்கும் போதும் பார்த்தேன். நீ பாவாடை தாவணியை அவுத்துப்பட்டு சேலையை தாவணி கட்டும் போதும் பார்த்தேன். இப்ப நீ வயசுக்கு வந்து தாவணி அவுத்துப்பட்டு புடவை கட்டும் போதும் பார்த்தேன். கடவுள் ரொம்ப தங்கமான ஆளுகண்ண. நீ ஒரு மனுஷனா? சத்தியமா நான் மனசனே இல்ல கண்ண. யார் சொன்னா நான் மனசு இல்லைன்னு? உனக்கு என்னடி இவங்களோட பேச்சு? அவன் உங்க அக்கா அவங்க குடும்பத்துக்கு, நீ எங்க குடும்பத்துக்குன்னு ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. ஒழுங்கு மயிரேறியா வீட்டுக்கு போடி. கண்ணு மனசு மாறினா சொல்லி அனுப்பு. ஏய் பங்காளி, பார்த்து பிள்ளைக்கு கொஞ்சம் மறுவாள் கொடு. என்ன மன்னிச்சிடு. உண்மையில மத்தவங்க பேச்சு கேட்டு உன்னை நம்பாம விட்டுட்டேன். மாமா பேசுங்க மாமா. என்ன மச்சான் சொல்றீங்க? நம்ம வெற்றி வேலை அடிச்சு போட்டதும் சரவணன் மேலே பழி போட்டதும் அதெல்லாம் என் அண்ணன் மகன் சக்கரவர்த்தி தான். அட சண்டால பாவி, செய்யறதெல்லாம் அந்த சக்கரவர்த்தியா செஞ்சிருக்கானா? அநியாயமா என் பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டானே. ராசமா, அந்த வீச்சர் வேலை எடு. ஆமாம்மா, அந்த பாவிங்க நான் தான் உன் புருஷனை கொண்டேன்னு அவ்வளோ தைரியமா என் முன்னாடியே சொல்றாங்கம்மா. ஐயோ கடவுளே, கூட பிறந்த அண்ணன் மகன் தப்பானவனு தெரிஞ்சோ எப்படியாவது திருந்திடுவானு ஏன் 2வது பிள்ளைய அவனுக்கு கட்டி கொடுக்கலான்னு இருந்தமே. கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும். ஏய், என்ன பேசிக்கிட்டே இருக்க? அந்த வீச்சர் வேலை எடுத்துட்டு வா. அவன் குடும்பத்தையே கருவறுத்துட்டு வந்துடுறேன். மாமா அவசரப்படாதீங்க மாமா. அந்த சக்கரவர்த்தி கொஞ்சம் புத்திசாலியான ஆளு. அவனை
எங்க அண்ணன் கொன்னது இல்லாம அதை பார்த்த சாட்சிகளை கூட தீர்த்து கட்டி எரிச்சவன் அவன். அவனை அவ்வளோ சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. அவனை தந்திரமா போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறீங்கம்மா. பேசுற ஒரு முகூர்த்தத்திலேயே அந்த சண்டானத்துக்கு பரிமளாவுக்கு கல்யாணம் பண்ணிருந்தமே, இப்ப என்ன பண்ண முடியும்? அம்மா, அவனை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு என்ன பைத்தியமா? அம்மா, அவனை போலீஸ் பிடிச்சு கொடுக்கிற வழியை பார்ப்போம். என் தம்பியும் சக்கரவர்த்தியும் பொல்லாதவங்க. நம்ம அவங்க வரங்காட்டியும் போலீஸ்கிட்ட போகிறது தெரிஞ்சா நம்மளை தீர்த்து கட்டிடுவாங்க மச்சான். அதுக்கு முந்தி நம்ம உஷாராக இருக்கணும் மச்சான். அது மட்டும் இல்லை, பரிமளாவையும் சரவணனுக்கும் தூக்கிட்டு போயிடுவாங்க மச்சான். உடனே பரிமளாவுக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் பண்ணணும் மச்சான். அதுவும் சரிதான் மச்சான். நாளைக்கே பரிமளாவுக்கும் சரவணனுக்கும் கல்யாணம். கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நொடியே அந்த வெறி நாய்களுக்கு நான் சாவு மணி அடிக்கிறேன். மாமா, அவசரப்படாதீங்க. போலீஸ் தகவல் சொல்லிட்டா போதும், போலீஸ் அவங்கள பார்த்துக்குவாங்க. ஆனால் கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை உண்டு மாமா. சரி சரி, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய போகுது. உடனே பரிமளாவுக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். மச்சான், நாளைக்கு காலையில் கல்யாணம் வச்சுக்கலாம் மச்சான். சரிங்க மச்சான், நானும் போய் கல்யாணத்துக்கு வேண்டிய வேலையெல்லாம் உடனே பார்க்குறேன். நம்ம ஆட்களை பாதுகாப்பாக பார்த்துக்க சொல்லுங்க. சரிங்க மச்சான். தலைவரே தலைவரே, காரியமே கெட்டு போச்சு. ஏய், விஷயத்தை சொல்லிட்டு அப்புறம் பேசுறா. நீங்க சும்மா இருக்காம வேலுச்சாமியை கொண்டதுன்னு நாம தானே சொல்லிவிட்டீங்க. இப்போ என்னடானா அவங்க நம்மளை உங்களைய போலீஸில் பிடிச்சி கொடுக்க சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. போலீஸா? யாராலும் என்ன எதுவும் பண்ண முடியாதா? இருந்த சாட்சியும் அன்னைக்கே எரிச்சு காலி பண்ணியாச்சு. என்னை எதிர்த்து இந்த ஊர்ல சாட்சி சொல்ல எவன்டா இருக்கான்? அது மட்டும் இல்லை தலைவரே, உங்களுக்கு நிச்சயம் பண்ணியிருந்த பரிமளாவை அவனோட தம்பிக்கு கல்யாணம் பண்ண வைக்க போறாங்களாம். கல்யாணம் பண்ணி வச்ச கையோட உங்களையும் பண்ணையாரையும் பிடிச்சு கொடுக்க போறாங்களாம். டேய், எங்க அண்ணனுக்கும் எனக்கும் தீராத பகை. அதுல எண்ணெயை ஊத்தி எரிய விடுறானுங்க. இதுல என் தங்கச்சிக்காரி வேற வாக்கு மாறி அவ பிள்ளைய எங்க அண்ணன் பையனுக்கு கட்டி வைக்க பாக்குறான். டேய் பொடிமட்ட, நாளைக்கு எங்கடா கல்யாணம் நடக்குது? ஐயா, அவங்க ரைஸ் மில் இருக்கு பாருங்க, குடோன். யாருக்குமே அழைப்பில்லை. அந்த குடோன்ல ரகசியமா கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச கையோட நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்களை பத்தி சொல்றதா தான் முதல் வேலையா இருக்காங்க. ஓ அப்படியா? அவங்க உயிரோடு இருந்தாதான்டா எங்களை பிடிச்சு கொடுக்க முடியும். டேய் சக்கரவர்த்தி, அந்த வீச்சருவாளை தீட்டி வை. நாளைக்கு காலையில அங்க கல்யாணம் நடக்க கூடாது, கருமாதி தான் நடக்கணும். அப்பா அப்பா பரிமளாவை அவன் கல்யாணம் பண்ணிட்டா? டேய், அங்க எங்க அண்ணன், என் மச்சான் சரவணன், இவங்க எல்லாத்தையும் வெட்டி போட்டு உனக்கும் பரிமளாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ நிம்மதியா போய் தூங்கு. டேய் பொடிமட்ட, நம்ம ஆட்களை நாளைக்கு தயார் நிலையில் வை. சரிங்க. ஆஸ்பத்திரியில பிரசவத்துக்காக இருக்கிறாங்க. செலவுக்காக பணம் வேணுங்க. டேய், யாரு அப்பா விட்ட காசை எடுத்து யாருக்கடா செலவு பண்றது? 2.5 லட்சம் ரூபா ஆகும்னு சொல்றாங்க ஐயா. ஏய்,
சொன்ன வேலையை செய். அப்புறம் பார்ப்போம். டேய் சக்கரவர்த்தி, பரமசிவம், 2 பேர்த்துக்கு என்னை பற்றி தெரியல. ஆளாடா ரெடி பண்ணணும், பண்ணுறேன்டா. ஏன் மட்டும் அவசரப்படுறீங்க? பொறுமையாக செஞ்சுக்கலாம். இல்லை உங்கள் தம்பிக்கு இது வந்து கலாட்டா பண்ணிட்டு என்ன பண்ணுறது? மூட்டை பூச்சிக்கு பயந்துக்கிட்டு வீட்டை குளத்துல கதையெல்லாம் இருக்கு. எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் மச்சான். அதுக்கு நான் தயாராகிறேன் மச்சான். சரி சட்னு நிறுத்துறா கல்யாணத்தை. கல்யாணம் முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுதுடா. டேய், உனக்கே இவ்வளவு தனாவட்டு இருந்தா உன் எச்சி பால் குடிச்ச எனக்கு எவ்வளவு தனாவட்டு இருக்கும்? டேய் சக்கரவர்த்தி, அவனை அடிச்சு போட்டு அவன் கழுத்துல இருக்கிற தாலியை அறுத்தெஞ்சிட்டு இழுத்துட்டு வாடா. ஏய் ஆணவம் படிச்சன உன்ன இருப்பா, நான் பேசுறேன். மாமா வேண்டாம் மாமா, என் வாழ்க்கைதான் இப்படி ஆயிருச்சு. என் தங்கச்சியாவது வாழ வைக்க மாமா. மாமா வீட என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்துறாதீங்க மாமா. யாருடைய இவன் முண்டச்சு? தூரம் போடு. தூக்கிட்டு வாடா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? நீ தூரம் போமா, நான் பார்த்துக்கிறேன். முண்டச்சு, என்ன வசனம் பேசுறியா? குத்திருவியா? எங்க கூத்து கூத்தோடி பாபா. எங்க அப்பனையே கொண்டு விட்டியா? விடுமா, நீங்க போங்க. உங்க குடும்பத்துக்கு எத்தனையோ துரோகம் பண்ணியாச்சு இந்த நாயால. இந்த கொலைய நான் பண்ணதாவே பண்ணிக்கிறோம். அம்மா, நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருக்கணும். நான் வரேம்மா. மாமா பார்த்தீங்களாங்கம்மா, அந்த பொடிமட்டை சக்கரவர்த்தியோட குடும்பத்துக்கு என்னதான் விசுவாசமாக இருந்தாலும் கடைசியில் அந்த பொடிமட்டையோட தங்கச்சிக்கு பணம் தேவைப்படும் போது தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
ஆனால் நீங்கள் மாமா நம்ம குடும்பத்துக்கு அந்த பொடி மட்டும் 1000 தப்பு பகையும் செஞ்சிருந்தாலும் ஒரு நிறைமாதையோட கர்ப்பிணியோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு நீங்கள் செஞ்ச அந்த உதவினால தாங்கம்மா இன்றைக்கி நம்ம குடும்பத்துக்கு மேலே இருந்த பழியை அந்த பொடிமட்டை ஏற்றுக்கிட்டு தண்டனை அனுபவிக்க ஜெயிலுக்கு போயிட்டான். நம்மளை அழிக்கணும்னு திட்டம் போட்டுட்டு இருந்த நமக்கு எதிரியாக இருந்த அந்த பரமசிவ சக்கரவர்த்தி குடும்பமும் இப்போ இல்லை. இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில் ஆத்தோரம் போத்துமல்லி போல் நம்ம குடும்பத்துக்கும் சந்தோஷம் போக்கட்டும்பா. ஈத்தனுக்கு பலத்தை கொடுக்காம விட்டுட்டான். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். இரவினில் தூங்க இடம் கேட்கும், மழை துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினம் ஏங்கும். நத்தை கூட்டின் நீர் போதும் எங்களின் தாகம் தீர்த்து